நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஞாலம் நின் புகழே மிக வேண்டும், தென்னாளவாயில் உரையும் எம்மாதியே. எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமானுடனாகிய மீனாட்சி அம்மையுடைய திருவடிகளையும், திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடிகளையும் வணங்கி, சைவ சமயத்தின் குலதெய்வமாக விளங்கக்கூடிய மாதவ சிவஞான சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி, என்னை இந்த நெறியில் ஈடுபடுத்தி ஆண்டருளி கொண்டிருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி மைந்தன் சோசோமி சுந்தரம் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து, வேலப்பதேசிகர் திருக்கூட்டத்தின் சார்பாக இந்த பிரதி மாதம் இறுதி சனிக்கிழமையிலே இந்த வகுப்பினை அடியனுக்கு நல்கிய சங்கத்தாரை சேர்ந்த அத்துணை பேர் உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, ஐயா எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு பெருமானுடைய தெய்வ சேக்கிலார் பெருமானுடைய பெரிய புராணம். அது சுவாமி காட்டி அருளிய அந்த வழி, சேக்கிலார் பெருமான் நமக்கு காட்டிய அந்த அருள் நெறி, அந்த வரலாற்றுகளை நாம் இனி தொடர்ந்து இந்த ஆண்டிலே 4-5 சிந்தனைகளாக மேற்கொள்வோம். முதலாவதாக தெய்வ சேக்கிலார் பெருமான் அருளிய பெரிய புராணம் எந்த வகையிலே நமக்கு கிடைத்துள்ளது என்பதை பற்றி ஒரு சிறிய சிந்தனையை மேற்கொண்டு, பின்பு செல்லக்கூடிய சிந்தனைகளிலே அதில் இடம்பெறக்கூடிய அடியார்களுடைய சிறப்பையும் அவருடைய தொண்டையும் அவருடைய பக்தி நெறிகளையும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். அந்த வகையிலே புது மாணவர்கள் யாருக்கு உண்டா? போன ஆண்டு படித்தவங்க இருக்கீங்களா? இப்பொழுது நம்முடைய சைவ சமயத்திலே சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டு வணங்கக்கூடிய சமயத்திற்கு பெயர் சைவ சமயம். சைவம் என்றால் சிவ சம்பந்தமுடையது என்று பொருள். சமயம் என்றால் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம உணவுப் பொருட்களை தயாரிக்கும் பொழுது ஒன்றொன்றாக சேர்த்து பக்குவப்படுத்துகின்றோம். தக்காளி, வெங்காயம், கத்தரிக்காய் இதெல்லாம் போட்டு எப்படி ஒரு குழம்பாக ஒரு பொருளை தயாரிக்கிறோமோ, அதுபோல நம்முடைய ஆன்மாக்களை எல்லாம் பக்குவப்படுத்துதலுக்கு சமயம் என்று பெயர். அதனால தான் சொன்னாங்க, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லை என்று சொல்லுவாங்க. ஆக அந்த சைவ சமயத்திலே சிவபெருமானையே முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயத்திற்கு பெயர் தான் சைவ சமயம். அந்த சமயம் எப்படி தோன்றிவிட்டது என்று பார்க்கும் பொழுது, அது யாராலும் தோற்றுவிக்கப்பட்ட சமயம் அல்ல. இந்த திருநீறு பூசக்கூடிய, இந்த ருத்ராட்சம் அணியக்கூடிய இந்த சமயம் சைவ சமயமாகப்பட்டது. யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்றால் அது குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அனாதி என்று சொல்லுவார்கள். ஆதி அந்தம் இல்லாதது, எப்பொழுது தோன்றியது என்று கால அளவை குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு சமயமாக இருக்கக்கூடியது நம்முடைய சைவ சமயம். இந்த சமயத்திலே அருளாளர்களும் அடியார்களும் பிறவர்களும் பெருமானை போற்றி புகழ்ந்து பாடிய பாடல்களின் தொகுப்பு நமக்கு 12 திருமுறையாக நம்மளுக்கு வகைப்படுத்தி நம்முடைய சமயத்திலே வைத்திருக்கின்றார்கள். ஆக முதலாவதாக இருக்கக்கூடிய திருமுறை, முதல் 3 திருமுறை திருக்கடைக்காப்பு என்ற பெயரிலே அழைக்கக்கூடியதை அருளியவர் திருஞான சம்பந்த பெருமான். அவருடைய பாடலுக்கு திருக்கடைக்காப்பு என்று பெயர். 4வது திருமுறை, 5வது திருமுறை, 6வது திருமுறை அருளி செய்தவர் நம்முடைய திருநாவுக்கரசர். அவருடைய பாடலுக்கு திருத்தாண்டகம் என்று பெயர், திரு நேரிசை என்று பெயர், திரு குறுக்கை என்று பெயர் அவருடைய தேவாரத்திற்கு. 7வது திருமுறையாக நமக்கு இருக்கப்பட்டுள்ளது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பியாரூரருடைய திருப்பாட்டு. ஆக 8வதாக நமக்கு இருக்கக்கூடியது நம்முடைய மாணிவாசக பெருமான் அருளிய திருவாசகமும் திருக்கோவையாரும். இதுதான் 8வது திருமுறை. 9வது திருமுறையாக நமக்கு இருப்பது திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும். 9 நபர்களாலும் 9 அடியார்களாலும் பாடல்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல். அதிலே நம்முடைய தளத்திற்குமே ஒரு 8 பாடல்கள் உண்டு. 10வது திருமுறையாக இருப்பது திருமூலருடைய திருமந்திரம். 11வது திருமுறையாக இருப்பது நம்முடைய மதுரை சோமசுந்தர கடவுள் சொக்கநாத பெருமான் தொடங்கி 12 பேரால் பாடப்பட்ட ஒரு பிரபந்த மாலை 11வது திருமுறையாக இருக்கின்றது. 12வதாக இருக்கக்கூடிய திருமுறைக்கு பெயர் தான் பெரிய புராணம் என்று பெயர். அதிலே தான் இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறும்
அவருடைய தொண்டு நெறியும் அவருடைய பக்திகளும் விளங்கக்கூடிய ஒரு நூலாக இருப்பது இந்த பெரிய புராணம். இதனை இயற்றியவர் தான் குன்றத்தூரை சேர்ந்த தெய்வ சேக்கிழார். இந்த நூலுக்கு ஏன் பெரிய புராணம் என்று பெயர்னு பார்த்தா, சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள்லாம் நீங்கள் கேட்குறீங்க, அந்த நூலுக்கு பேர் என்ன? சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள்லாம் கேட்குறீங்க இல்லை, முதல் சனிக்கிழமை அந்த நூலுக்கு பெயர் என்ன? பாலமணிகண்டன் ஒரு ஐயா வந்து பேசுவார், திருவிளையாடல் புராணம் என்று பெயர். கேட்டிருக்கீங்களா? கேட்டது யாரும்? முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசக்கூடிய நூலுக்கு கந்த புராணம் என்று பெயர். ஆக அடியார்களை பாடக்கூடிய பேசக்கூடிய இந்த நூலுக்கு மட்டும் பெரிய புராணம் என்று பெயர். எதனால இந்த புராணத்திற்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்காங்க என்று பார்க்கும் பொழுது, உலகத்திலே எது பெரிது என்று முருகனிடத்திலே ஔவையாராகப்பட்டவள் கேட்க, அதற்கு ஔவையார் பதில் சொல்கின்றார், பெரிது பெரிது புவனமோ பெரிது, இந்த உலகத்திலே இந்த பூமி தான் பெரிது. அதுக்கு அடுத்த பதிலாக சொல்றா, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. இந்த புவனமாகப்பட்டது, இந்த பூமியாகப்பட்டது நான்முகனாகிய பிரம்மாவால் படைக்கப்பட்டது. அப்ப பிரம்மன் தானே பெரியவன் என்று பார்த்தால் இல்லை, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாலின் உந்தியில் தோன்றினோன். அதாவது பிரம்மதேவனாகப்பட்டவர் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய கொப்புளிலே இருந்து தாமரை கொடியின்ற அமைப்பு போல வெளியே வந்ததால் பிரம்மன் பெரிய ஆள் கிடையாது, திருமால் தான் பெரிய ஆள் என்று பார்க்கும் பொழுது, திருமாலோ அலைகடல் துகின்றோன். ஆக அலைகடலோ குருமுனியின் கலசத்திற்கு அடக்கம். ஏன்னா பார்க்கடலில் அகத்திய பெருமான் தன்னுடைய கமண்டலம் மூலமாக அந்த கடல்லையே தன்னுடைய கமண்டலத்தின் மூலமாக அடக்கினார். ஆக அந்த முனிவருடைய கமண்டலம் தான் உலகத்திலே பெருசு என்று பார்த்தால், அந்த கமண்டலமோ புவியில் ஒரு சிறு மண் என்று சொல்றாங்க. ஏன்னா அந்த மண்ணின் மூலமாகத்தான கமண்டலம் செய்வாங்க. ஆக அந்த கமண்டலமோ அரவினுக்கு ஒருதலை பாரம், அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். அரவு என்றால் பாம்பு. அந்த பாம்பாகப்பட்டது உமாதேவி, அதாவது பார்வதி அம்மையாருடைய ஒரு சிறுவிரல் மோதிரம் என்று சொல்றாங்க. அந்த சிறுவிரல் மோதிரம் வந்து சிவபெருமானுடைய அணிகலன்களாக இருக்கக்கூடியது. அந்த சிவபெருமானாகப்பட்டவர் அந்த உமையவே தன்னுடைய இடப்பகுதியிலே கொண்டுள்ளார். ஆக அந்த சிவபெருமான் உமையவே தன்னுடைய இடப்பகுதியிலே கொண்டிருந்தாலும் தொண்டர்களை அவருடைய உள்ளத்திலே கொண்டு இருக்கின்றார். ஆகையால் இந்த தொண்டர்களுடைய பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லி, தொண்டர்கள் தான் உலகத்திலேயே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், பெரியவர்கள் என்று அந்த தொண்டருடைய பெருமைகளை நமக்கு பல இடங்களிலே காட்டுகின்றார்கள். இந்த தொண்டர்கள் மொத்தம் 63 பெயர் நமக்கு கிடைக்கப்படுகின்றது. இவருடைய வரலாறு தான் பெரிய புராணம். இந்த நூலுக்கு தலைவன் என்று யாருன்னு பார்த்தா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று அழைக்கக்கூடிய நம்பி ஆரூரர். இவர் தான் இந்த காப்பியத்துக்கு தலைவராகவும் இருக்கின்றார். இந்த காப்பியத்திலே தலைவி யார் என்று பார்த்தால், ஒரு நூலுக்கு தலைவன் தலைவி, காப்பியத்திற்கு தலைவன் தலைவி இருப்பது நம்முடைய சைவ சமயத்தின் இலக்கணப்படி மரபு. அந்த வகையிலே இந்த நூலுக்கு சுந்தரமூர்த்தி என்ற நம்பி ஆரூரர் தலைவனாகவும், அவருக்கு தலைவியாக பறவை நாச்சியாரும் சங்கிலி நாச்சியாரும் என்ற 2 மனைவிகளையும் வைத்து குன்றத்தூரை சேர்ந்த, சென்னையிலே உள்ள குன்றத்தூரை சேர்ந்த சேக்கிழார் பெருமானால் 12ஆம் நூற்றாண்டு இந்த நூல் நமக்கு செய்யப்பட்டது. இப்பொழுது நடக்கக்கூடிய நூற்றாண்டு 21வது நூற்றாண்டு, 2024, 8ஆம் நூற்றாண்டு, 800 850 அந்த காலகட்டத்திலே இப்பொழுது நம்முடைய நாட்டை மாவட்டங்களாக பிரித்துள்ளார்கள். அப்பொழுது மூவேந்தர்களுடைய ஆட்சியிலே பாண்டி நாடு, சேர நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு, நடுநாடு என்று பிரித்திருப்பார்கள். ஆக சோலை நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் இடையாக இருக்கக்கூடிய நாடு நடுநாடு. அந்த நடுநாட்டிலே தான் இங்கே நம்முடைய காப்பிய தலைவனாக இருக்கக்கூடிய நம்பி ஆரூரர் பெருமான் திரு அவதாரம் செய்கின்றார். இவர்தான் பெரிய புராணத்திற்கு காப்பிய தலைவன். இவர் எங்கே பிறக்கிறார்னா நடுநாடு, அதாவது தொண்டை நாடு காஞ்சிபுரம், சென்னை அந்த பக்கம், விழுப்புரம் அந்த ஏரியா, சோழ நாடு தஞ்சாவூர், அதுக்கு இடையிலே உள்ள இடத்திலே திருமுனைப்பாடி என்ற நாட்டிலே நாவலூர் என்று அழைக்கக்கூடிய திருநாவலூரிலே சடையனாருக்கும் இசைஞானி அம்மையாருக்கும் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற திரு நம்பி ஆரூரன் திரு அவதாரம் செய்கின்றார். இவருடைய அவதாரத்திலே பெருமானுடைய திருவருளினாலே இவர் இங்கே வந்து பிறக்கிறார். அதெல்லாம் நம்ம பின்னால பார்ப்போம்.
பிறந்து வளர்ந்தவுடனே இந்த குழந்தை சிவாச்சாரியார் குடும்பத்திலே பிறந்த குழந்தை சிறப்பாகவும் வீதியிலே தேர் உருட்டி கொண்டு விளையாடி கொண்டிருந்தது திருமுனைப்பாடி நாட்டிலே. அந்த குழந்தையினுடைய அழகை கண்டும் இதனுடைய பக்தி நெறியை கண்டும் அந்த நாட்டை ஆண்ட நரசிங்க முனையரையர் என்ற ஒரு மன்னன் இந்த குழந்தையை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து சென்று பெற்றோருடைய அனுமதியோடு தன் இல்லத்திலே இந்த குழந்தையை இவர் வளர்த்து வரலானார். ஆக இந்த குழந்தையும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக சடையனாருடைய குழந்தை நரசிங்க முனையரையர் என்ற அந்த மன்னருடைய வீட்டிலே வளர்ந்து வருகின்றது. அப்பொழுதெல்லாம் குழந்தை திருமணம் 12 வயது ஆனவுடனே திருமணம் செய்து விடுவார்கள். இந்த நம்பியாரூரருக்கும் 12 வயது அங்கே எட்டுகிறது. எட்டியவுடனே பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் அவர்கள் குலத்தையே சார்ந்த சிவாச்சாரியார்கள் அந்த குலத்திலே ஒரு பெண்ணை இவர்களுக்கு மனம் பேசுகின்றார்கள். நம்முடைய பெரிய புராணத்திலே அந்த பெண்ணுக்கு புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் புதல்வி என்ற ஒரு அற்புதமான நாமத்தை சேக்கிழார் பெருமான் வைக்கின்றார். ஆக அந்த பெண்ணிற்கும் இங்கே இருக்கக்கூடிய திருநாவலூரனாகிய நம்பியாரூரருக்கும் திருமணம் ஏற்பாடு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருமண பந்தலிலே மணமகனும் மணமகளும் இனிதே இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே திருமணம் திருநான் பூட்ட நம்பியாரூரர் விளைகின்றார். அப்பொழுது ஒரு 50 கோடின்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு 500 கோடி வயதுடைய ஒரு முதியோர் ஒருவர் வருகின்றார். ஏன்னா சிவபெருமானுக்கு எவ்வளவு வயசுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு தோற்றம் இருந்தால்தான் அவருக்கு அழிவு இருக்கும். ஆக எல்லை இல்லாத பெருமான், ஆதி அந்தம் இல்லாத பெருமான் ஒரு முனிவர் வேடம் கொண்டு, ஒரு முதியவர் வேடம் கொண்டு, ஒரு வேதியர் போன்று இந்த திருமண பந்தலுக்குள்ளே நுழைகின்றார். அவருடைய வயதை பார்க்கும் பொழுது அவருக்கு வயதே சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அவருடைய தாண்டகத்திலே சொல்லுவார், 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணன் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணி இந்திரன், ஈர் இல்லாதவன் ஈசன் ஒருவனே. 6 கோடி பிரம்மாக்கள் அழிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி நாராயணனும் பல லட்சம் கோடி அழிஞ்சிட்டாங்க. கங்கை ஆற்றில் இருக்கக்கூடிய மண்ணை கூட எண்ணிரலாமா, இந்திரனுடைய பிறப்பை எண்ண முடியாதான். ஆக இவங்களுக்கெல்லாம் ஒரு பிறப்பி ஒரு கணக்கு இருக்கு, இவ்வளவு கால எல்லைக்குள்ள இவர்கள் இந்த பதவி வகிக்கணும் என்று. ஆக எல்லையே இல்லாத ஈசன் இங்கே ஒரு முதியவர் வேடம் கொண்டு இந்த நம்பியாரூரருடைய திருமணத்தை தடுக்கின்றார். அவருக்கு பேரு திருநாவலூரன். நம்பியாரூரருக்கு அப்பா அம்மா வச்ச பெயர் நம்பியாரூரர். இங்கே இருக்கக்கூடிய நாவலூரன் எனக்கு அடிமை, பணி செய்ய வாரும் என்று அங்கே மணவரையிலே இருக்கக்கூடிய அந்த 12 வயதுடைய அந்த நம்பியாரூரரை சிவபெருமான் முதியவர் வேடம் கொண்டு அழைக்கின்றார். அங்கே உள்ள அவர்களுடைய உறவினர்கள், அவருடைய சுற்றங்கள் எல்லாம் அந்த இடத்திலே ஒரு கூச்சல், எப்படி ஒரு சிவாச்சாரியார் ஒரு அந்தணனுக்கு எப்படி அடிமையாக முடியும் என்று அந்த இடத்திலே ஒரே குழப்பம். வந்தவர் ஏதாவது ஆவணம் காட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இடுப்பிலே இருந்து ஒரு ஓலை ஒன்றை உருவி அதனை காமித்தார். சபையில் உள்ள அனைவரும், திருமணத்தில் கலந்து கொண்ட அனைவருமே அதனை பார்த்த பொழுது, திருநாவலூரை சேர்ந்த இவன் திருவண்ணைநல்லூர் பித்தனுக்கு வழி வழி அடிமை, இதற்கு இங்கு இவை என் எழுத்து என்று இந்த நம்பியாரூரருடைய இந்த திருநாவலூருடைய தாத்தாவாகப்பட்டவர், இசைஞானியாருடைய தந்தையாகப்பட்டவர் எழுதி கொடுத்த அடிமை சாசனம் என்று அந்த ஓலையை எடுத்து அந்த திருமண நிகழ்விலே காட்டுகின்றார். வந்திருக்கக்கூடிய முதியவர் சிவபெருமான் முதியவராக வந்திருந்து இந்த செயலை செய்கின்றார். இதனை பார்த்த உடனே நம்பியாரூரராகப்பட்டவர் அந்த ஓலையை பறித்து கிழித்து தீயில் போட்டு விடுகின்றார். இதனையெல்லாம் அறிந்து கொண்ட அந்த முதியோர் அந்த இடத்திலே கூச்சலிடுகின்றார். உனது மேல தப்பு இருக்கவும் தானே நீ இந்த ஓலையை கிழிச்சு தீயில போட்ட, அப்ப நீ என்னுடைய அடிமைதான், வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வா என்று, வேலை செய்ய எனக்கு அடிமை என்று நம்பியாரூரிடத்திலே வாது செய்து அவரை அழைக்கின்றார். அதற்கு அவர் திருவண்ணைநல்லூரிலே இருக்கக்கூடிய அந்த வழக்குரை மன்றத்திலே வழக்கு வைக்கின்றார்கள். அந்த வழக்கை அரங்கூர் அவையத்திலே விசாரிக்கும் பொழுது, அப்பொழுதெல்லாம் நீதிமன்றங்கள் திருக்கோயிலில் தான் இருக்கும். திருவண்ணைநல்லூரிலே அருட்துறை என்று சொல்லக்கூடிய இடம்தான் அங்கே இருக்கக்கூடிய திருத்தலம். அப்படி அந்த திருத்தலத்திலே சென்று அடியார்கள் எல்லாம் கூடி, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சான்றோர்கள் எல்லாரும் கூடி வழக்குகளை விசாரிக்கும் பொழுது, நம்பியாரூரன் என்னுடைய அடிமை என்று திருவண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய பித்தன் எழுதி கொண்டு வந்த ஓலை என்று பேசும் பொழுது அதனை எல்லாம் விசாரிக்கின்றார்கள்.
ஆக இவன் அடிமை என்று நான் கூறி ஓலையை கொடுக்கும் பொழுது அதனை வாங்கி கிழித்து தீயில் இட்டு விட்டான். இதிலிருந்தே தெரிந்து விட்டது இவன் என்னுடைய அடிமை என்று. அவர் சொல்லும் பொழுது நம்பி ஆரூரர் ஓலையை வாங்கி கிழித்தவர் இல்லை என்கின்றார். ஆக உடனே இவர் தன்னுடைய இடுப்பிலிருந்து இன்னொரு ஓலையை உருவி காட்டுகின்றார். மூச்சியில் நீ கிழித்த ஓலை மூல ஓலை, படி ஓலை மாட்சியில் காட்ட வைத்தேன் என்றார். ஆக நீ முதல்ல கிழிச்சது படி ஓலை, ஜெராக்ஸ் காப்பி. முதல்ல ஜெராக்ஸ் காப்பி பயன்படுத்தினது யாருன்னா சிவபெருமான் தான். ஆக அந்த ஜெராக்ஸ் காப்பி நீ கிழிச்சு போட்டது, இப்போ இருக்கிறது தான் ஒரிஜினல்னு எடுத்து காட்டுறார். அதை பார்த்த உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம், அரங்கூர் அவையத்திலே உள்ள அந்த நீதிபதி தலைவர்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இதில் எழுதியிருக்கு, திருநாவலூரை சேர்ந்த நாவலூரன் ஆகிய இவன் திருவெண்ணை நல்லூரில் வாழும் பித்தனுக்கு வழிபடி அடிமை. இதற்கு இங்கு இவை என் எழுத்துன்னு அவங்களுடைய தாத்தா எழுதி கொடுத்த அந்த அடிமை சாசனத்தை பார்த்து ஒப்பீடு செய்கிறாங்க. ஏன்னா பழைய சார் பதிவாளர் அலுவலகத்திலே அவருடைய அந்த இசைஞானியாருடைய தந்தை அவருடைய கையெழுத்து இந்த கையெழுத்தும் பொருந்துதா என்று பார்க்கும் பொழுது அது இரண்டும் ஒன்றாக பொருந்திவிட்டது. ஆக பொருந்திய உடனே நீ இவருக்கு அடிமை செய்யத்தான் வேண்டும் என்று இந்த நாவலூரனை அந்த பித்தனிடத்திலே அனுப்பி வைக்கின்றார். ஏன்னா திருவண்ணைநல்லூர் பித்தன்னு தான் அந்த இதிலே உண்டு. இவரும் அவரை சுவாமியை பார்த்த உடனே நீ என்ன பித்தனோ புதற்றுகிறாய் என்று கேட்ட உடனே பித்தன் என்ற பெயரிலே சுவாமி ஓலையை தயார் செஞ்சு இவரை மீட்டு அழைத்து செல்கின்றார். போகும் பொழுது ஒரே கல் முள் எல்லாம். இவர் அந்த ராஜாட்ட வளர்ந்த பையன், அவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி எங்கே பெரியவரே போகிறீங்க என்று சொல்லும் பொழுது இந்த ஊரிலே பெரிய வீடு என்னுடைய வீடு தான் என்று திருவெண்ணைநல்லூர் திருத்தலத்திற்கு அழைத்து சென்று விட்டார். கிருபாபுரீஸ்வரர் தற்பொழுது சாமியினுடைய நாமம். திருவெண்ணைநல்லூர் திருத்தலத்திலே அவரை அழைத்து செல்கின்றார். முன்னால் அந்த முதியவர் போறார். சிவபெருமான் முதியவராக வந்தவர் போகின்றார். பின்னாலே இந்த 12 வயது குழந்தையாக நம்பியாரூரன் திருநாவலூரன் பின்னாலே போறான். போன உடனே சுவாமி என்ன செஞ்சார், அவர் காலிலே அணிந்து அந்த மிதியடியை கலட்டி வைத்து விட்டு திருக்கோவிலுக்குள்ளே சென்று லிங்கத்திலே ஜோதியாக மறைந்து விட்டார். அப்பொழுது வரை வந்திருப்பது சிவபெருமான் தான் என்று இந்த நம்பியாரூரனுக்கு தெரியாது. சென்று பார்க்கின்றார், அவருடைய காலடி மட்டும் இருக்கின்றது. பார்த்த உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார். விடையோடு பெருமான் அவருக்கு அங்கே காட்சி கொடுக்கின்றார். யாம் உன்னை தடுத்தாட்கொண்டோ என்று சொல்றார். சுவாமி இங்கேதான் சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்தாட்கொள்றார். வன்தொண்டர் எனும் நாமத்தையும் இவருக்கு வைக்கிறார். மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் எனும் நாமம் பற்றனை. முதியவராக வந்தவுடனே நீ கடுமையான வார்த்தைகள் எல்லாம் என்னை திட்டினாயே, பித்தா என்று என்னை பரிகசித்தாயே. ஆகையால் உனக்கு வன்தொண்டன் எனும் நாமத்தை நான் தாரேன். இந்த மண்மேலே எம்மை சொற்றமிழால் பாடுக என்றால் தூமறை பாடும் வாயார். மறைகளை எல்லாம் பாடக்கூடிய பெருமான் இந்த இடத்திலே நம்பியாரூரனுக்கு வன்தொண்டன் எனும் பெயரங்கியும் வைத்து தமிழால் அவரை பாடச் சொல்கின்றார். இதான் பெருமான் அவரை ஆட்கொண்டார். எதற்காக இவர் ஆட்கொண்டார் என்றால், கைலாயத்தில் தொடங்குது காட்சி. சிவபெருமான் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டார். ஆட்கொண்ட அளவிலே நிக்கட்டும், கைலாயத்தில் தொடங்குது காட்சி. அங்க சிவபெருமான் தன்னை ஒரு பின்பத்திலே பார்த்து கொண்டார். அவருடைய அழகிலே இருந்து ஒரு உருவம் எதிர்பட்டது. சுந்தரா வெளியே வா என்றார். அவருடைய தோட்டத்திலே இருந்து வெளியே வந்தவருக்கு சுந்தரன் என்று பெயர். சுந்தரன் என்றால் அழகன் என்று தெரியும், அழகன் என்று பொருள். ஆக வந்திருக்கக்கூடிய அந்த சுந்தரனை தன்னுடைய அணுக்க தொண்டனாக, அதாவது சிவபெருமானை தரிசிக்க வரும் தேவர்கள் முனிவர்கள் இவர்களுக்கு எல்லாம் திருநீரு தரக்கூடிய அந்த வேலையை பார்த்து வந்தான் இந்த சுந்தரன் என்பவன். நாட்கள் செல்ல செல்ல பார்க்கடலிலே கடைய வேண்டும் என்ற தேவர்களுக்கு வேண்டுகோளின்படி பார்க்கடலை கடையத் தொடங்கினர். அந்த பார்க்கடலிலே இருந்து ஏராளமான பொருள்கள் வந்தன. அதிலே முதலில் வந்த பொருளாக நமக்கு விளங்குவது ஆழகால விஷம். வாசுகியினுடைய விஷமும் கடலிலே இருந்து வந்த விஷமும், இது இரண்டும் சேர்ந்து தேவர்களையும் அசுரர்களையும் அச்சுறுத்தியது. இதனை எல்லாம் பார்த்து கொண்ட தேவர்கள் சிவபெருமானிடத்திலே சரணாகதி அடைந்தார்கள். அடைந்தவுடனே தனக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த சுந்தரரை அழைத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நஞ்சை திரட்டி எடுத்து வா என்று சிவபெருமான் அவரை ஏவுகின்றார். ஆக சுவாமி சொன்ன உடனே அணுக்கு தொண்டனாக இருக்கக்கூடிய இந்த சுந்தரனாகப்பட்டவன் அந்த பார்க்கடலிலே செல்கின்றான். சென்று விஷத்தை எல்லாம் எடுத்து ஒரு நாவர் பழம் போல தன்னுடைய உள்ளங்கையிலே வைத்து எடுத்து வந்து பெருமானிடத்திலே தருகின்றார். அதனை அவர் உண்டு விடுகின்றார். உண்ணும் வேளையிலே அம்பாள் அவருடைய திருக்கழுத்திலே கையை வைத்தவுடனே அவர் பெருமானுடைய கழுத்திலே அந்த நாவர் பழம் ஒன்று நீல நிறமாக மாறியது. அன்றிலிருந்தே நீலகண்டன் எனும் நாமத்தை பெருமான் பெற்றார்.
தொடர்ந்து திருநீர் தரக்கூடிய அந்த அணுக்க தொண்டையை செய்கின்றார். திருநீர் நீங்கள் எல்லாரும் பூசிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கட்டாயம் எந்த ஒரு சூழல் வந்தாலும் திருநீர் பூசுறதும் கண்டமணி அணிகிறதையும் யார் சொன்னாலும் தவிர்க்காதீங்க. இதெல்லாம் நம்ம அணியணும்னா நம்முடைய ஆன்மா பல காலம், பல நெடுங்காலம், பண்டு காலம் புண்ணியம் செய்துள்ளது, சிவபுண்ணியம் செய்துள்ளது. அதன் காரணமாகத்தான் நாம் இன்னைக்கு எல்லோருமே இந்த சிவ பொருள்களை எல்லாம் அணிகின்றோம். ஆக எவ்வளவு தடை வந்தாலும் வராது. இந்த பெருமானுடைய கருணையினாலே எல்லாமே நல்லாத்தான் நடக்கும். விபூதினா, இந்த திருநீருக்கு விபூதின்னு ஒரு பெயர். என்ன பொருள் தெரியுமா? ஈடு இணையில்லா செல்வம். பூதினா செல்வம், விபூதினா ஈடு இணையில்லா செல்வம். நாயகன்னா தலைவன், விநாயகன்னா ஈடு இணையில்லா தலைவன். ஆக இப்படிப்பட்ட திருநீரை நாம் அணிவதனாலே என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்றால், நம்முடைய மதுரையிலே ஞானசம்பந்தர் ஏராளமான வரிகளிலே இதனுடைய பெருமைகளை விளக்குகின்றார். திருநீற்று பதிகம் பூசுனா என்ன கிடைக்கும் அப்படின்னா, திருநீர் பூசுனா நம்முடைய உடம்புக்கு அழக தரும்ன்றார். ஆக அதுக்காவதாக பூசுங்க, முக்தி கிடைக்கும்ன்றாரு. உங்களுக்கு இப்பொழுதுனா முக்தி அதனுடைய நிலையை சொன்னா புரியாது. திருநீர் பூசுனா நீங்க அழகா இருப்பீங்கன்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு. அதனாலாவது நீங்க கட்டாயம் பூசணும். காண இனியது நீரு, கவினை தருவது நீரு. கவின் என்றால் அழகு, காண இனியது நீரு. பார்க்கும் பொழுது அழகாக இருக்குமா நீரு, காண இனியது நீரு, கவினை தருவது நீரு. பேணி அணிபவர்களுக்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. திருநீரை விரும்பி அணிஞ்சா உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரும். அப்படிப்பட்ட திருநீரு மதுரையிலே இருக்கக்கூடிய சொக்கநாத சுவாமியினுடைய திருநீரு. அதை எல்லாருமே அணிஞ்சா பல வகையான நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு. அப்படி இந்த திருக்கையிலையிலே தொடர்ந்து அணுக்கத்தொண்டு புரிந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு நாள் சிவபூஜைக்கு மலர் பறிக்க செல்கின்றார். ஆளாள சுந்தரர் ஆகப்பட்டவர். ஆழகால விஷத்தை எடுத்து வந்த காரணத்தினால் இவருக்கு பெயர் ஆழகால சுந்தரர். இந்த ஆளாள சுந்தரர் மலர் பறிக்க போகின்றார். போகும் பொழுது சிவபெருமானுடைய சிவபூஜைக்காக மலர் பறிக்க செல்கின்றார். உமாதேவியினுடைய தோழிகள், பார்வதி தேவியினுடைய தோழிகளாக இருவர், கமலினி அணிந்திதை என்று சொல்லக்கூடிய இரு பெண்களை இந்த ஆளாள சுந்தரர் ஏறிட்டு பார்க்கின்றார். பார்த்த உடனே தன்னுடைய மனதினை கட்டுப்படுத்தி கொண்டு திரும்பி தன்னுடைய நிலைக்கு வந்தார். இந்த இடத்திலே நிலை தவறி நாம் நடந்து விட்டோமோ என்ற அச்சம் இவருக்கு. ஏன்னா கைலாயம் காமனையே எரிச்ச இடம். அன்புக்கு, காதலுக்கு, காமத்துக்கு அங்கே வேலையே இல்லை. அப்படிப்பட்ட இடத்திலே ஒரு பெண்ணின் மேலே தன்னுடைய பார்வை எப்படி செலுத்தப்பட்டது என்று ஒன்றும் தெரியாமல் இங்கே திகைத்தார் நம்பியார் ஆளாள சுந்தரர். இதனை அறிந்த சிவபெருமான் அந்த பெண்களோடு சென்று இன்பமாக வாழ்ந்து பின்பு நம்முடைய உலகை அடைவாய் என்று ஒரு வரம் தருகின்றார். அப்படி வரம் கொடுக்கும் பொழுது இவர் கேட்கின்றார், சுவாமி, பூலோகம் பொல்லாதது, அங்கே நான் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் நிலை தடுமாறும் பொழுது, அதாவது தவறான வழியில் செல்லும் பொழுது என்னை நீங்கள் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்திலே வேண்டுகின்றார். அதற்காகத்தான் பெருமான் உரிய நேரத்தில் உம்மை தடுத்தாட்கொள்வோம் என்றார். அந்த ஆளாள சுந்தரர் இந்த திருமுனைப்பாடி நாட்டிலே நம்பி ஆரூரராக, திருநாவலூரனாக பிறக்கின்றார். அந்த கமலினி என்ற பெண் திருவாரூரிலே பறவை நாச்சியாராக பிறக்கின்றார். அணிந்திதை என்ற பெண் சென்னையில் அருகாமையிலே உள்ள திருவெற்றியூர் என்ற ஊரிலே சங்கிலி நாச்சியாராக பிறக்கின்றார். ஆக இவர்கள் இருவரையும் திருமணம் செய்ய வேண்டும். இது ஒரு காரணம். இவர்கள் இருவரையும் திருமணம் செய்யத்தான் இவர் சுவாமி இங்க வந்திருக்கார். அது மட்டுமல்லாமல் இங்க முதல்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்யறது எப்படி முறை என்ற காரணத்தினால சுவாமி இங்க முதல் திருமணத்தை நிறுத்தினார். பின்னாலே இவருக்கு 2 திருமணம் ஆகும். அந்த கதையெல்லாம் அப்படியே வரும். ஆக தடுத்தாட்கொண்டு இதிலிருந்து கட தொடங்குது. கைலாயத்திலிருந்து இப்படியெல்லாம் நிகழ்ந்து இந்த வரத்தின் மூலமாக பூலோகத்திலே பிறக்கின்றார். தடுத்தாட்கொள்கின்றார் சுவாமி. அந்த முதல் திருமணத்தை தடுத்து அவரை தடுத்தாட்கொண்டு பாடச் சொல்லுகின்றார். நீ எம்மை முதலில் பித்தா என்று திட்டினாயே, அதையே முதல் சொல்லாக கொண்டு நீ எம்மை பாடுக என்றார். ஆக அவருடைய திருப்பாட்டினை அந்த இடத்திலே அவர் தொடங்குகின்றார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பாள் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று தன்னுடைய திருப்பாட்டினை இவர் அந்த இடத்திலே தொடங்குகின்றார். ஒவ்வொரு திருத்தலத்துக்காக சென்று யாத்திரைகளை மேற்கொண்டார். இவருக்கு எந்த முறையில சுவாமி ஆட்கொண்டார்னா, திருமணத்தில ஓலை கொண்டு ஆட்கொண்டார். இதே போல ஞான சம்பந்தரை எப்படி ஆட்கொள்வார் யாருக்காவது தெரியுமா?
ஞானசம்பந்தரை எப்படி சிவபெருமான் ஆட்கொள்வார் என்றால், சீர்காழி குளக்கரையிலே பாலை கொடுத்து ஆட்கொள்வார். திருநாவுக்கரசரை எப்படி ஆட்கொள்வார் என்று தெரியுமா? யாராவது சொல்லுங்க. திருநாவுக்கரசரை எப்படி ஆட்கொள்வார் என்றால், திரு அதிகையிலே சூளை கொடுத்து அந்த சூளை நோயை தீர்த்து ஆட்கொள்வார். ஞானசம்பந்தருக்கு பாலை, திருநாவுக்கரசருக்கு சூளை, நம்பியாரூராகிய திருநாவலூரனுக்கு ஓலை, அடுத்ததாக நம்முடைய மாணிக்க வாசகருக்கு காலை அல்லது சிவஞான போதம் என்ற நூலை. இந்த 4 மார்க்கமாக இந்த 4வருக்கு அருளிய நாயகனாக விளங்கக்கூடியவர் பெருமான். அப்படி ஒவ்வொரு தலங்களாக தன்னுடைய தோத்திர பாடல்களை பெருமான் மீது பாடிக்கொண்டு அவர் சென்ற இடம்தான் அம்பர் மாகாளம். அம்பர் மாகாளத்திலே சென்றால் அவருக்கு அங்கே ஒரு நண்பர் சோமாசி மாறன் என்று அவருக்கு ஒரு நண்பர். அந்த நண்பரிடத்திலே சென்று அது அமீர் பாகத்தை பெறுவதற்காக ஆரூரிலே இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்ட புனிதராக விளங்கக்கூடிய அந்த வன்மீகநாதரே வந்து தியாகராஜ பெருமானே வந்து அந்த அமீர் பாகத்தை பெற்று செல்கின்றார். சுவாமி அப்படியே ஒவ்வொரு தலங்களுக்காக போறார். இவருக்கு பெயர் வன்தொண்டர் சுந்தரமூர்த்தி என்று அழைக்கப்பட்டார். சுவாமியினுடைய நண்பராக இவருடைய மார்க்கம் இருந்தது. ஒவ்வொரு தலங்களுக்காக போறார். திருவாரூருக்கு போயிடுறார். திருவாரூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் இருக்கக்கூடிய திருத்தலம். சுவாமி தியாகராஜ பெருமானாக எழுந்தருளிய ஒரு அற்புதமான திருத்தலம். 5 வேலி நிலம், 5 வேலி குளம், 5 வேலி செங்கல் நீர் ஓடை ஆக அற்புதமான மாபெரும் பிரம்மாண்டமான திருத்தலம். அந்த திருத்தலத்திலே கோயிலுக்குள்ள நுழையும் பொழுதே இது மாதிரி ஒரு பெரிய மண்டபம், திருக்காவணம் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். திருக்காவணம் அடியார்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திலே நம்பியாரூர இந்த பகுதியிலே இந்த அடியார் கூட்டத்தை எல்லாம் வணங்காமல், இவர்கள் எல்லாம் நம்மை விட உயர்ந்தவர்கள், நாம் சிறுவன், நாம் எப்படி இவர்களுக்கு மரியாதை செலுத்த முடியும் என்ற ஒரு பயத்தினாலே தன்னை தாழ்த்தி கொண்டு ஓரமாக சென்று விடுகின்றார், அடியார் கூட்டத்தை வணங்காமல். இதனை எல்லாம் பார்த்த இந்த அடியார்களிலே இருக்கக்கூடிய ஒருவரான கேரளத்தை சார்ந்தவர் வரன்மிண்டர் என்று அழைக்கக்கூடிய ஒரு அடியார், மலையாள தேசத்தை சார்ந்தவர். அவர் இதனை பார்த்துவிட்டு, யார் இவன் அடியார்களை வணங்காமல் உள்ளே செல்கின்றானே என்றார். அடியார்களுக்கு ஆண்டவனுக்கு என்ன சிறப்புன்றதை இப்ப சுவாமி இங்க காட்டுவார். அடியார்னா யாரு, ஆண்டவன்னா யாரு, தொண்டர்னா யாரு, இறைவன்னா யாரு என்று இந்த இடத்துல காட்டு போறார் சுவாமி. ஆக இந்த அடியார்கள் எல்லாம் வணங்காம இந்த சுந்தரமூர்த்தி திருக்கோயிலுக்குள்ள போறார். போன உடனே அங்கே இருக்கக்கூடிய வன்மீகநாதர், புற்றிடம் கொண்ட புனிதர் என்று அழைக்கப்படுவார் மூர்த்தி, சுயம்பு மூர்த்தி. அவர் போன உடனே வெளியே இருக்கக்கூடிய அடியார்களை வணங்காமல் வந்து விட்டாயாமே என்று அவன் உன்மேல் கோபம் கொள்கின்றான் என்று சொன்ன உடனே, பெருமானே, நான் வயதில் சிறியவன், அடியேன் அவர்களை வணங்கி என்ன செய்வது என்று பெருமானிடத்திலே இவர் புலம்ப. இந்த பக்கம் யார் அவன் என்று கேட்கும் பொழுது, சிவபெருமானுடைய நண்பர் என்றார். ஏன்னா நன்தமன் ஊரன் என்றால் நொடித்தான் மலை உத்தமனே. நொடித்தான் மலை என்றால் திருக்கைலாய மலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த சுந்தரமூர்த்தியாகிய திருநாவலூரனுக்கு நண்பர். இந்த மார்க்கத்திலே சிவபெருமானுடைய நண்பர் அவர். ஆகையால் அவர் உங்களை வணங்காமல் சென்று இருக்கலாம் என்று அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் தெரிவிக்கின்றார்கள். உடனே அப்ப அந்த சிவபெருமானுமே நமக்கு புறகு என்று சிவபெருமான் மீதும் இந்த விரண்மிண்டர் என்ற கேரளத்தை சார்ந்த இந்த அடியார் கோபம் கொள்கின்றார். இதையெல்லாம் அறிந்த புற்றிடம் கொண்ட பெருமான் தியாகராஜ பெருமான் இங்கே இருக்கக்கூடிய நம்பியாரூரிடத்திலே சொல்கின்றார், அவர்களை பாடு, அடியார்களை பாடு என்று சொல்லி ஒரு அடியை எடுத்து கொடுக்கின்றார். எப்படி பாட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த இடத்திலே புலம்ப, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று ஒரு தொடரையே எடுத்து கொடுக்கின்றார். முதலிலே அவரை பாடும் பொழுது பித்தா என்று ஒரு அடியைத்தான் எடுத்து கொடுத்தார். ஆனால் இங்கே அடியார்களை, தொண்டர்களை பாடும் பொழுது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று ஒரு தொடரையே எடுத்து கொடுக்கின்றார். ஆக இதிலிருந்தே அடியாருடைய பெருமைதான் பெருமை என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த தொடரின் மூலமாக அடுத்தடுத்த தொடரை இங்கே திரு ஆரூரிலேயே இவர் மொழிகின்றார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன். அவர் தான் 63 நாயன்மார்களிலே முதல் நாயன்மாராக வருபவர். திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியே, இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியே, இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று இப்படியே தன்னுடைய திருத்தொண்ட தொகையை திரு ஆரூரிலே சுந்தரமூர்த்தி பாடுகின்றார். 8ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னேன். திருத்தொண்ட தொகையை பாடினார். அப்படியே அதை கேட்டு 10ஆம் நூற்றாண்டுக்கு வாங்க. 10ஆம் நூற்றாண்டு தஞ்சை ராஜராஜ சோழன்
திருக்கோயில் எழுப்புனா பெரிய நந்தி, பெரிய கோயில், சாமி பேரு பெரிய நாயகர், அம்பாள் பேரு பெரிய நாயகி, எல்லாம் பெருசு பெருசா சிவபெருமானுக்காக கட்டினா. அந்த திருத்தலத்திலே குடமுழுக்கெல்லாம் நிகழ்ந்து ஒரு அந்தன சிறுவன் ஒருவன் பெருமானுக்காக பூக்கட்டி கொண்டிருக்கின்றான். 10ஆம் நூற்றாண்டு இது. 8ஆம் நூற்றாண்டுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடிட்டார். அதுல 60 நாயன்மார்களை பாடிட்டார். அப்படியே இருக்கட்டும். 10ஆம் நூற்றாண்டு 1000, 1100 இந்த காலகட்டத்திலே தஞ்சாவூர்ல இருக்கிற பெரிய கோயில ராஜராஜ சோழன் கட்டினான். அந்த கோயிலே உங்களை மாதிரி ஒரு சிறுவன் பூக்கட்டி கொண்டிருக்கின்றான் அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு. அப்படி பூக்கட்டி கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு பாடலை பாடுகின்றான். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த செடையும் பவளம்போல் மேனியில் பால்வெந்நீரும் இனித்தமுடைய பொற்பாதமும் காணப்பெற்றால் வனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இந்த பாடலை பாடும் பொழுது ராஜராஜ சோழனுடைய அக்காவாக இருக்கக்கூடியவள் குந்தவை பிராட்டி. அந்த குந்தவை இந்த பாடலிலே கேட்கின்றார். இந்த பாடல் மிகவும் அழகாக இருக்கின்றதே, மிகவும் அற்புதமாக இருக்கின்றதே. பெருமானுடைய அன்பினால அவருடைய உருவத்தை எல்லாம் பார்த்து அவருடைய அழகை இப்படி ரசிக்கும் பொழுதே நம்மளுக்கு பிறவி கூட வேணாம்னு சொல்லியிருக்காங்களே, இது என்ன பாடல் என்று அந்த சிறுவனிடத்திலே கேட்க, இதற்கு பெயர் தேவாரம் என்று என்னுடைய தந்தை சொல்லி இருக்கின்றார் என்று அந்த சிறுவன் சொல்லுகின்றான். இதனை எல்லாம் ராஜராஜ சோழனிடத்திலே சென்று அக்காவானவள் சொல்லுகின்றாள், சிவபெருமானுக்கு இப்படி அற்புதமான பாட்டுக்கள்லாம் இருக்கு, இதை எல்லாமே தேடி எடுத்து பெருமானுடைய திருக்கோயில்களே நம்ம ஓதுவாமூர்த்திகளை கொண்டு இந்த பாடல்களை எல்லாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து அந்த பாடல்களை எல்லாம் தேடும் பொழுது அவருக்கு உதவியவர் தான் திருநாரையூரை சேர்ந்த நம்பியாண்டார் நம்பி என்பவர். அந்த நம்பியாண்டார் நம்பியின் துணை கொண்டும் நம்முடைய நாயன்மார்களிலே ஒருவரான திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் மனைவியாகிய மதங்க சூளாமணியின் உறவினர்கள் துணை கொண்டும் 2 பேரும் நம்பியாண்டார் நம்பி, மதங்க சூளாமணியாருடைய வழித்தோன்றர்கள் மற்றும் ராஜராஜ சோழன் இவர்கள் மூவரும் சேர்ந்து திருமுறை, தேவாரங்கள், திருவாசகம் என்ற ஏனைய திருமுறைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சுவடிகளை தேடி அலைகின்றார்கள். பல இடங்களிலே கல்வெட்டுகளில் கிடைத்திருக்கின்றது. சில திருத்தலங்களிலே கரையானால் பாதிக்கப்பட்டு கிடைத்திருக்கின்றது. ஏராளமான சுவடிகள் சைவ சமயத்திலே கோயிலாக விளங்கக்கூடிய சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய செய்தி, தில்லையிலே இருக்கக்கூடிய செய்தி அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆக தில்லையிலே சென்று எப்படியாவது அந்த சுவடிகளை எல்லாம் மீட்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்து தில்லைக்கு செல்கின்றார்கள். அங்கே தீட்சிதர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள். ஏன்னா வந்து வச்சது யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த நம்பியாரூராகிய சுந்தரர், இவங்க வந்து அவருடைய பாடல்கள் எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க வந்து இப்ப கேட்கும் பொழுது நாங்க தரமாட்டோம் என்று சொன்ன உடனே அந்த 3 பேர் வந்தா தான் அவங்களுடைய பாடல் நாங்க தருவோம் என்று அவங்க சொல்ல, ராஜராஜ சோழன் ஆகப்பட்டவர் பெரிய பெரிய திருமேனி, பெரிய பெரிய விக்கிரகங்கள், இன்னும் அந்த விக்கிரகங்கள்லாம் திருக்கோயில்ல இருக்கு. அப்படி பெரிய பெரிய உருவ திருமேனி இந்த மூவர் முதலிகளுக்கும் செஞ்சு அற்புதமாக கொண்டு போய் சிதம்பரத்தில் போய் வைக்கிறார். வச்ச உடனே பார்த்த தீட்சிதர்கள் அதிசயித்து உடனே கதவு திறந்துட்டாங்க. ஏன்னா கொண்டாந்த இந்த விக்கிரகங்கள் எல்லாம் சிலைன்னு சொன்னா ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பெருமான அவர் சிலைன்னு சொல்லிடுவார். அதனால தேவார சுவடிகள் இருக்கக்கூடிய அறையை திறக்கும் பொழுது எல்லாம் கரையானுக்கு பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 1,15,000 பாடல்கள் சொல்றாங்க. அது எல்லாம் சிதைவாகி இறுதியாக ஒரு 18,000 பாடல்கள் மட்டும் நமக்கு கிடைத்துள்ளது. அந்த 18,000 பாடல்கள் தான் தேவாரம் என்று அழைக்கப்படுகின்றது. தேவாரம், திருவாசகம், 12 திருமுறை இவையெல்லாம் அதில் தான் அடங்கும். ஆக இந்த நம்பியாண்டார் நம்பி திருமுறைகளை எல்லாம் தொகுக்கிறார். அதிலே உள்ள தலைமுறைப்படி தொகுக்கும் பொழுது இந்த 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சுந்தரருடைய திருத்தொண்ட தொகை இருக்கிறதுல தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கும் அடியேன் அந்த பதிகம் அவருடைய கண்ணில் பட்டுருச்சு. பட்ட உடனே அந்த பதியத்தை பார்க்கிறார். பூரா அடியார்களுடைய பெயரா இருக்கு. இவர்கள் எல்லாம் தொண்டர்கள் போல என்று அறிந்து அவர் திருத்தொண்டர் திருவந்தாதி என்று ஒரு நூல் செய்கின்றார். எதை பார்த்துனா அந்த திருத்தொண்ட தொகையை பார்த்து அவர் ஒரு நூல் செய்கின்றார். அதுல ஒரு அடியார் பேர் தான் இருக்கும், இளையாந்தன் குடிமாறன் அடியாருக்கும் அடியன். நம்முடைய வரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இளையான் குடிமாறன் அவருடைய பெயர் மட்டும் இருக்கும், ஊர் இருக்கும், பெயர் இருக்கும். இவர் என்ன செய்வார், அவருடைய தொண்டை சேர்த்து இவர் இந்த தொண்டை செஞ்சார், அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்தார் இளையான்குடி மாறனாயனார் அப்படி என்று இவர் ஒரு வரியிலே சொன்னதை இவர் ஒரு பாடலிலே 4 வரியிலே சொல்லுவார். அதற்கு பெயர் திருத்தொண்டர் திருவந்தாதி. முதல் நூல் எது? திருத்தொண்ட தொகை.
திருத்தொண்ட தொகையை வைத்து திருத்தொண்டர் திருவந்தாதி பாடினார். அதோட 12ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழனுடைய காலம் திருமுறைகள் எல்லாம் தொகுக்கிறார். அந்த திருமுறைகளிலே இருந்து திருத்தொண்ட தொகையை எடுக்கின்றார். அதிலே இருக்கக்கூடிய நாயன்மார்களின் பெயர்களையும் அவருடைய ஊர்களையும் அவருடைய பெற்றோர் பெயர் அந்த தொண்டருடைய சிறப்பு இவற்றை எல்லாம் ஒரு செய்யுளிலோ 2 செய்யுளிலோ குறிப்பிட்டு 84 செய்யுளிலே திருத்தொண்ட திருவந்தாதி என்ற ஒரு நூலை செய்கின்றார். 10ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி சென்னை காஞ்சிபுரம் அருகிலே குன்றத்தூர் என்ற ஊர். 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கு படை தளபதியாக அமைச்சராக இருப்பவர் சேக்கிலார் என்றவர். அந்த காலத்திலே திருத்தக்க தேவருடைய சீவக சிந்தாமணி என்ற ஒரு காமநூல். அந்த நூலிலே சீவகன் 8 பெண்களை திருமணம் செய்து இறுதியிலே துறவரம் போய்விடுவான். 8 பெண்களை 8 விதத்திலே திருமணம் செய்வான். யானையை அடக்கி ஒரு பெண்ணை திருமணம் செய்வான், யாழ் மீட்டி ஒரு பெண்ணை திருமணம் செய்வான், போர் செஞ்சு ஒரு பெண்ணை திருமணம் செய்வான், சண்டைக்கு போய் ஒரு பெண்ணை திருமணம் செய்வான். இப்படி 8 பெண்களை திருமணம் செய்து இன்பமாக வாழ்ந்தவன் இறுதியிலே துறவரம் போய்விடுவான். இந்த நூலை 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த அனபாய சோழன் என்ற சோழ மன்னன் படித்து பெண்கள் மீதே ஆசை கொண்டவனாக தெரிஞ்சான். ஏன்னா அவருக்கு அமைச்சராக இருக்கிறது யாருன்னா சேக்கிலார் என்றவர். ஆக இவருக்கு இந்த செய்தியெல்லாம் தெரிய மன்னனை மாற்ற வேண்டும், அப்பொழுதுதான் நாடு நல்நிலைக்கு செல்லும் என்று சேக்கிலாருடைய குடிப்பெயர் தான் சேக்கிலார். அவருடைய குடிப்பெயர் சேக்கிலார், குலம் பெயர். அவருடைய பெயராக விளங்குவது அருள்மொழி ராமதேவர் என்ற பெயர். அவர் சின்ன குழந்தையிலே இருந்து இந்த சைவ சமயத்திலே ஈர்ப்புடையவராக இருந்ததால் அந்த 8ஆம் நூற்றாண்டிலே இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகையும் இவருக்கு கிடைத்து விட்டது. ஏன்னா நம்பியாண்டார் நம்பி தோத்துட்டார். அவருடைய திருவந்தாதியும் இவருக்கு கிடைத்து விட்டது. இந்த 2ஐயும் கொண்டு தமிழகம் எங்கும் சேக்கிலாராகப்பட்டவர் யாத்திரை மேற்கொண்டு ஒவ்வொரு தலங்களிலே சென்று அங்கே வாழ்ந்த மக்களுடைய நிலைகளை எல்லாம் அறிந்து பட்டியல் போன்று தயார் செய்து ஒரு மாபெரும் காப்பியமாக அவர் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கக்கூடிய பெரிய புராணத்தை அவர் செய்தார் என்பது நமக்கு தெரிகின்றது. 12ஆம் நூற்றாண்டிலே ஏராளமான பொருட்செலவு அப்பையே சேக்கிலார் செய்து அவர் ஒரு அமைச்சராக இருந்து பல தலங்களுக்கு எல்லாம் யாத்திரை மேற்கொண்டு இந்த தலத்திலே இந்த நாயன்மார்கள் வாழ்ந்தார் என்று அவருடைய சிறப்பை எல்லாம் அறிந்து கிட்டத்தட்ட 4256 பாடல்களிலே நாயன்மாருடைய வரலாறை நமக்கு மிக அற்புதமாகவும் தெளிவாகவும் விரித்துரைக்கின்றார். இதிலே 63 நாயன்மார்கள் ஆக தொண்டர்களையும் 9 தொகை அடியார்களையும் கொண்டு அவர் தன்னுடைய காப்பியத்தை அமைத்திருப்பார். காப்பியத்தில் சுவை கொஞ்சம் கூட குறையாமல் அடியார்களையும் பாகுபடுத்தி வன்பக்தி மென்பக்தி என்ற நெறியிலே தொண்டர்களையும் பாகுபடுத்தி தன்னுடைய காப்பியத்தை அமைத்திருப்பார். இதுதான் அவருடைய பெரிய புராணத்திற்கு சிறப்பு. இதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வரலாறாக அவர் 63 பேர் உடைய வரலாறையும் நமக்கு அற்புதமாக காட்டுவார். முதலிலே அவர் காட்டக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் திருநீலகண்டர். இந்த நாயன்மார் தான் முதல் நாயன்மாராக நம்மளுடைய சேக்கிலாருடைய பெரிய புராணத்திலே இருப்பார். திருநீலகண்டர் அவருடைய தொழில் குயவர், மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலை தான் அவர் மேற்கொண்டு வந்தார். அவருடைய அவதார தலம் தில்லை என்று அழைக்கக்கூடிய சிதம்பரத்தில் தான் அவருடைய அவதார திருத்தலம். அந்த தலத்திலே திருவோடு பிற மண் கலையங்கள், உணவு சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடியதுதான் அவருடைய தொண்டு. திருவோடு செய்து அடியார்கள் அனைவருக்கும் தருவார். இந்த வேலையவே நித்தமாக அவர் செய்து கொண்டு வந்தார். அப்படி செய்து கொண்டு வந்திருக்கும் போதே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய விலை மாதர்கள், அதாவது தேவதாசி பெண்கள், அந்த பெண்களிடத்திலே கொஞ்சம் விருப்பம் கொண்டவராகவும் இவர் இருந்து வந்தார். ஒரு 20-25 வயது இருக்கும் நாயனாருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய தேவதாசி பெண்களிடத்திலே விருப்பம் கொண்டு அவர்கள் இல்லத்திலே சென்று மீண்டும் இவர் வீட்டுக்கு வரும் பொழுது இவருடைய மனைவி இதனை அறிந்து கொண்டார். ஆக நீங்க போகக்கூடாத பெண்மணி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, அதனால என்னைய நீங்க இனிமேல் தொடவே கூடாது. திருநீலகண்டத்தின் மீது ஆணை. திருநீலகண்டம்னா நான் என்னன்னு சொன்னேன், சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டம். ஆக அந்த கண்டத்தின் மேலே ஆணை, நீங்கள் என்னை தொடவே கூடாது என்று சொல்லுகின்றார். அவர் சொன்ன உடனே என்ன சொல்றார் அந்த அம்மா நாயனார் என்ன சொல்றாருன்னா, ஒன்றை மட்டும் கிடையாதுமா, எந்த பெண்ணையும் என் மனதினால் கூட
நான் நினைக்க மாட்டேன், தொடமாட்டேன், தீண்ட மாட்டேன் என்று ஒரு 20 வயசுலேயே சொல்லிட்டார் நாயனார். 2 பேருமே வாழ்றாங்க. அந்த அம்மா சமைக்க, இவர் சாப்பிட, இவர் தொண்டன் ஏதோ செஞ்சு கொண்டுகிட்டே இருக்கார். ஆனால் சொன்னது போல எந்த பெண்ணையும் மனதில் நினைக்கல, அந்த அம்மாவை கூட தொடலை. இப்படி இருக்கு கொண்டிருக்கும் பொழுதே ஒரு 70 வயது, 80 வயது, 90 வயது அந்த நிலைக்கு சென்று விடுகிறார்கள். இதே நிலை. ஆனால் வெளி உலகங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இவங்க கணவன் மனைவி வாழ்றாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பேர் கிடையாது, எதுவும் கிடையாது. எப்படி ஒரு கணவன் மனைவி வாழ்வார்களோ அதே போல இந்த அம்மாவிற்கு உணவு சமைச்சு கொடுக்கும், அவர் இவங்களை பார்த்துக்குறாங்க. 2 பேரும் அயல் மனை அறியாதார் போல் வாழ்ந்தனர். இவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியாது, அது மாதிரி இவங்க வாழ்ந்து வந்தாங்க. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சிவபெருமான் ஒரு வேதியராக வேடம் கொண்டு வந்து இந்த குயவனார் இடத்திலே, நீங்கள் தான் எல்லாருக்கும் திருவோடு செய்து கொடுப்பீர்களாமே என்று கேட்டார். அந்த தொழிலை செய்யக்கூடிய அடிய நான் தான் என்று இவர் சொல்லும் பொழுது, இவர் தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருவோட்டை தந்து, இது உயர்ந்த திருவோடு, உலகத்திலும் பெறற்கரியது, இதனை நீங்க பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், நான் யாத்திரைக்கு செல்கின்றேன், மீண்டு நான் வரும்பொழுது இதனை நீங்கள் என்னிடம் கொடுத்தால் போதும் என்று இந்த கிழவனிடத்திலே கொடுத்து விடுகின்றார். இவருக்கு வயது 85 வயது, 90 வயது இருக்கும். இவர் வீட்டில் இருக்கிறார், இவருடைய மனைவி வீட்டில் இருக்கா. நாட்கள் செல்லுது. வைத்திருக்கக்கூடிய ஓடு, வாங்கி வச்ச திருவோடு மறைஞ்சு விடுது. சிவபெருமான் அந்த இடத்துல வந்து அதே மாதிரி முதியவராக வந்து திருவோடை கேட்கின்றார். இவர் உள்ள போய் பார்க்கிறார். உள்ள போய் பார்த்தோன்னா அந்த ஓடை காணாம். ஏன்னா சுவாமி தான் மறைய வச்சுட்டார்ல. ஓடை காணாம்னு தெரிஞ்ச உடனே வெளியே வந்து சொல்றார், சுவாமி நீங்கள் கொடுத்த ஓடு காணவில்லை, என்னிடம் புதிய ஓடு ஒன்று இருக்கிறது, தருகிறேன் என்று சொன்ன உடனே, நீ ஏமாத்துகிறாய், என்னிடத்திலே பொய் கூறுகின்றாய், என்னுடைய திருவோட்டை கொடுத்து விடு, உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்கிறார். இங்கே சுவாமி எங்கே ஓடு சென்று விட்டது என்று தெரியவில்லை என்று நாயனார் புலம்ப, அங்கே உள்ள அந்த முதியவர் அரசவரிடத்திலே அழைத்து செல்கின்றார். இவன் என்னுடைய ஓடை வாங்கி வைத்துக் கொண்டு இல்லை என்று பொய் சொல்லுகின்றான், இந்த ஓட்டை எனக்கு வாங்கி தருங்கள் என்று அங்கே உள்ள சான்றோர்களிடத்திலே இந்த முதியவர் தெரிவிக்க, சத்தியமாக ஓடு என்னிடம் இல்லை, ஓடு தொலைந்து விட்டது, வைத்த இடத்திலே பார்த்தேன், காணவில்லை என்று சொன்னார். இதனை எல்லாம் நம்பாமல் அவருடைய மனைவியின் கையை பிடித்து அவரை சத்தியம் செய்து சொல்ல தாருங்கள், நான் அப்பொழுது நம்புகிறேன் என்றார். சிவபெருமான் முதியவராக வந்தவர். அப்பொழுது சொல்றார், மனைவியினுக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம், ஆகையால் அவருடைய கையை நான் தொடமாட்டேன் என்று நாயன்மார் சொல்றார். ஏன்னா அந்த அம்மா சொல்லி, எம்மை தீண்டு வீராயினும் திருநீலகண்டம், அதனால தொடலை. அப்போ உனக்கு குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தையாவது கையை பிடிச்சி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் சத்தியம் பண்ண குழந்தை இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் தொடாமையே 80-70 வருஷம் வாழ்ந்துட்டாங்களே, இவங்களுக்கு எப்படி குழந்தை உண்டாகும்? அதனால சுவாமி அந்த முதியவர் இன்னொரு யோசனை சொல்றார், மூங்கில் கம்ப வச்சு அந்த அம்மா ஒரு பக்கம் பிடிச்சுக்கோங்க, நீங்க ஒரு பக்கம் பிடிச்சுக்கோங்க, தில்லையிலே இருக்கக்கூடிய திருக்கோலத்திலே மூங்கி எழுந்து சத்தியம் செய்து தாருங்கள் என்று கேட்டவுடனே திருக்குளத்திலே இவர்கள் இருவருமே மூழ்கி சத்தியம் செய்து தருகின்றார்கள். அப்பொழுது 2 பேரும், இந்த பக்கம் ஒரு குச்சி, இந்த பக்கம் ஒரு குச்சி, 2 பேருமே உள்ள முங்கி எழும் பொழுது, எத்தனை வயசுல இந்த அம்மா என்னை நீங்கள் தீண்டிவீர் ஆயினும் திருநீலகண்டம்னு சொல்லுதோ, 25 வயதுல அதே இளமையோட 2 பேரும் வெளியே வராங்க. இவருக்கு வயசு 20, அந்த அம்மாவுக்கு 18, 19, இளமையாக வெளியே வராங்க. இந்த திருக்குளத்திற்கு பெயர் இளமையாக்கினார் குலம் என்று பெயர். இப்படி சிவபெருமானுடைய கருணையினாலே, அவர் மீது உள்ள பக்தியினாலே, இந்த திருநீலகண்டத்தினுடைய மதிப்பினாலே இவர் வாழ்ந்தால், பெருமானுடைய கருணையினாலே, இவர் மனதிலே பூண்ட அந்த அன்பின் கடினத்தினாலே, அந்த காரணத்தினாலே இளமையும் மீண்டும் வரப்பெற்றது என்பது இவருடைய வரலாற்றிலே இருந்து நமக்கு தெரிகின்றது. ஆக இது போலவே இன்னும் 63 அடியார்கள், அவருடைய சிறப்புகள் ஏராளம். ஆக தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே, அவர்களுடைய பெருமைகள் எல்லாம் ஒரு எல்லை வட்டே கூற முடியாது. ஆக ஏராளமான பெருமைகள் அவர்களுக்கு உண்டு. ஆக அவருடைய பெருமைகளை நாம் தொடர்ந்து இனி வரக்கூடிய தினங்களிலே நாம் சிந்தனை செய்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே உரையை நிறைவு செய்து கொள்கின்றோம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.
இப்போ நம்ம நூல் எப்படி தோன்றுச்சு? திருத்தொண்ட தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி மற்றும் திருத்தொண்டர் புராணம், இது 3 சொன்னோம். இப்போ திருத்தொண்ட தொகை பாடினார்ல, அவர் பெயர் என்ன? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எப்படி ஆட்கொண்டார் முதியவராக வந்த சிவபெருமான்? சும்மா தெரிஞ்ச பதில சொல்லுங்க. ஓலைச்சுவடி கொடுத்து ஆட்கொண்டார். இதே போல ஞான சம்பந்தரை எப்படி ஆட்கொண்டார்னு சொன்னேன். ஞானப்பால் கொடுத்து. ஞானப்பால் எந்த ஊர்ல கொடுத்தாங்க? சீர்காழி. திருநாவுக்கரசரை எப்படி ஆட்கொண்டார்? சூளைனா என்ன? வயிற்று வலி. மாணிக்கவாசகரை எப்படி ஆட்கொண்டார்? 2 காரணம் சொன்னேன். மாணிக்கவாசகர் எப்படி ஆட்கொண்டார்னா, நம்முடைய அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையிலே அவருடைய காலை காட்டி, அதாவது திருவடி தீட்சை, அதன் மூலமாகவும் அவர் கையிலே சிவஞான போதம் என்ற நூலின் மூலமாகவும் அவரை ஆட்கொண்டார் என்று தெரிகின்றது. திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் யார் என்று சொல்லுங்க. திருத்தொண்டர் திருவந்தாதி, அதாவது 2வதாக அடியார்களை பாடியவர். திருநாரையூரிலே இருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பி என்பவர் தான் பாடினார். நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 63 பேர். நம்ம முதல்ல பார்த்த நாயன்மார் பேர் என்ன? திருநீல கண்டர். அவருடைய தொழிலாக இருப்பது திருவோடு அடியார்களுக்கு செய்து கொடுப்பது. திருநீலகண்டம், சிவபெருமானுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய கண்டத்தின் பெயர் திருநீலகண்டம். அதன் மேலே பக்தி வைத்தவர், அதன் மேலே அன்பு வைத்தவர், அதற்காக செயற்கரிய செயலை செய்தவர். அவ்வளவுதான் அந்த சாமியினுடைய வரலாற்றிலே இருந்து நம்மளுக்கு வரப்படக்கூடிய செய்தி. திருமுறைகளை எல்லாம் இருந்த இடமாக இருப்பது எது? திருமுறை சுவடிகள் எல்லாம் இருந்துச்சுல, நம்பியாண்டார் நம்பி போய் அதையெல்லாம் தொகுக்கிறதுக்காக எடுத்தார்ல, அது எந்த கோயில்? தில்லை. தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் சந்நிதிக்கு பக்கத்துல தான் அந்த ஓலை சுவடிகள் எல்லாம், தேவாரம், திருவாசகம், இந்த ஏனைய சுவடிகள் எல்லாம் இருந்த இடமாக நமக்கு இருப்பது தில்லை பெருமானுடைய கோயில். திருத்தொண்ட தொகை முதல் நூல் சுந்தரமூர்த்தி எங்க பாடினார்? எந்த ஊர்ல பாடினார்? சுவாமி கூட அடி எடுத்து தந்தார்ல, தில்லை வாழந்தனதம் அடியாருக்கும் அடியேன். எந்த ஊர்ல பாடினார்? திருவாரூர். திருவாரூர் தேர் இருக்குல்ல, பெரிய தேர், தியாகராஜ பெருமான் அவர் அடி எடுத்து கொடுத்து திருவாரூர்ல பாடினதுதான் திருத்தொண்ட தொகை. திருநாரையூர் சேர்ந்த நம்பியாண்டார் நம்பி பாடினதுதான் திருத்தொண்ட திருவந்தாதி. சேக்கிலார் பாடின நூல் பேரு பெரிய புராணம். அந்த நூலுக்கு நம்மளால் வைத்துக்கொண்ட, அடியார்களால் அன்பர்களால் வைத்துக்கொண்ட பெயர் தான் பெரிய புராணம். அந்த நூலுக்கு அவர் வச்ச பெயர் திருத்தொண்டர் புராணம். சரிங்களா? திருத்தொண்டர் புராணம். தொகை அருளியது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்தாதி திருத்தொண்டர் திருவந்தாதி அருளியது நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணம் எழுதியது தெய்வ சேக்கிலார் சாமி. ஆக இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்வோம். எல்லாரும் அடுத்தடுத்த வகுப்புக்கு வாங்க. நம்முடைய ஒவ்வொரு நாயன்மார்கள் வரலாறா நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். ஓகேவா?